ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா ஹர்ப் ரைஸ் வித் வெஜ்ஜீஸ் அண்ட் சிக்கன் இன் க்ரீமி சாஸ். அது கூட நம்ம பன்னீர் டோஸ்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வச்சுருக்கிறது தான் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கிறோம். பட்டர் போட்டுக்கலாம், இல்லை ஆலிவ் ஆயில் தான் வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். அதை வந்து லைட்டாக வந்துட்டு சாட்டே பண்ணி விடுங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அதில் வந்து கார்லிக்கும் போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லியும் அந்த கார்லிக்கும் கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் இதில் வந்து டோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து முக்கால் குக்கானது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அதை வந்துட்டு இது கூட நம்ம போட்டு லைட்டாக கிளறி விடணும். ரொம்பவும் கிளறாதீங்க. நீங்கள் வந்துட்டு சிம்மில் குக் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் உப்பு போட்டுக்கோங்க. சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கிறது பீட்சா சீசனிங். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் உங்களுக்கு எப்படி கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் எந்த மாதிரி வேணும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சீசனிங் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் ஹர்ப் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை தனியாக நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ எகெயின் வந்துட்டு ஒரு பேனில் நான் பட்டர் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் வேணால் போட்டுக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச கார்ன் ஆட் பண்ணிப்போம். கூடவே வந்துட்டு நம்ம ப்ராக்லியும் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தோம் வெஜ்ஜீஸில். ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ராக்லியும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவேன். ஸோ திஸ் கார்ன் அண்ட் ப்ராக்லி அதை ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் சாட்டே பண்ணணும். அந்த பட்டர் கூட ஃபுல்லாக டிசால்வ் ஆகிற மாதிரி. ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், பட்டர் வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சீசனிங்னு சொன்னேன்ல, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு சீசனிங்ஸ் வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும்னா அது பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதே மாதிரி பெரி பெரி சீசனிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீசனிங் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இங்கே நம்ம பார்க்குறது அந்த சேம் கடாயிலேயே பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு உப்பு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிக் அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம்தான். பட் இது போட்டால் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பன்னீர் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பட்டரில் வந்து கார்லிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மைதா போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் சிம்மில் தான் நீங்கள் பண்ணணும். மில்க் வந்து ஒரு ஃபுல் கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லாட்டி மைதா நீங்கள் ஃபஸ்ட்டே வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு அந்த சீசனிங்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த கட்டி கட்டியாக வராமல் இருக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போவுமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த சீசனிங்ஸ். எகெயின் நான் சொல்கிறது தான், சீசனிங்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறோம், அந்த வெஜ்ஜீஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, கார்ன் அண்ட் ப்ராக்லி, அந்த வெஜ்ஜீஸை வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். ஒரு குட்டியாக கொஞ்சம் பாயிலாகி உங்களுக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க. அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி கார்லிக் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன், மைதா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் சீசனிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கன் வந்துட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாயில் பண்ண சிக்கனில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு போட்டு தான் நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் அந்த ப்ராத் இருக்குல்ல, அதோடு நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ரொம்ப கொதி வரக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் நல்லா பாயிலாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சர்விங். பிளேட்டில் அழகாக ஹர்ப் ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்ல பன்னீர் டோஸ்ட்க்கு அப்புறம் க்ரீமி சிக்கன் எடுத்துக்கோங்க. க்ரீமி சிக்கன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் உங்களுக்கு சில்லி ஜாஸ்தியாக வேணும்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெஜ்ஜீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கார்ன் அண்ட் ப்ராக்லியில் அது வச்சுக்கோங்க. இது நீங்கள் சாப்பிட்றப்ப உண்மையாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.